ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கொடமிளகா வச்சு. இதாவது கேப்சிகம். இதில் இருக்க விட்டமின் சியும் பொட்டாசியமும் ரொம்ப ஹையர் லெவலில் இருக்கிறதுனால இது கேன்சருக்கு நல்லது, ஹார்ட்டை ஹெல்த்தியாக வச்சுக்கும், எல்லோ ஃபீவரை க்யூர் பண்ணும், அதாவது ஜாண்டிஸ், அப்புறம் ஸ்கின்னை க்ளோயிங்காகவும் யங்காகவும் வச்சுருக்கோம். இது டயபெட்டிஸை ப்ரிவெண்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த கேப்சிகம் 4 கலரில் இருக்கும்: க்ரீன், ரெட், ஆரஞ்ச், எல்லோன்னு. இது எல்லாமே ஒரே பிளான்ட்லேருந்து வரது தான். ஆனால் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸில் தான் இது இருக்குது. க்ரீனுன்றது ரொம்ப ஏர்லியர் ஸ்டேஜ், ரெட்டுன்றது ரொம்ப பழுத்த ஸ்டேஜ். இதுக்கு நடுவில் இருக்கிறது தான் ஆரஞ்சும் எல்லோவும். இந்த கலருக்கு ஏற்ற மாதிரி அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸும் மாறுது, ரொம்பவே நிறையாவும் இருக்குது. வாங்க இந்த கேப்சிகம் வச்சு டேஸ்டியான சிம்பிளான ஒரு டிஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இரும்புச்சட்டி சுட்டோன்னு அதில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் ஆயில் இருந்தால் போதும். இன்றைக்கி நான் ஆலிவ் ஆயில் எடுத்திருக்கேன். நீங்கள் எப்பவுமே யூஸ் பண்ணுற ஆயில் ஏதோ அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சுட்ட அப்புறம் அதில் நல்ல பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் வெங்காயம் அது அப்படியே கடிக்கும் போது வந்தால் பிடிக்கும், அதனால கொஞ்சம் பெருசாகவே வெட்டியிருக்கேன். உங்களுக்கு அது பிடிக்காது அப்படின்னா நல்லா பொடியாக நறுக்கிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது அந்த கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்க கேப்சிகம், நான் இன்றைக்கி க்ரீன் கேப்சிகம் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எல்லா கேப்சிகமும் கலந்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அந்த கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் நல்ல பொடியாக நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாய். இதுக்கு நான் காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான் போட போகிறேன். கொஞ்சோண்டு பெப்பர் பொடியும் ஜீரக பொடியும் போடுவேன். பட் ஆனால் மெயினான காரம் இதுதான். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் சில்லி பவுடரும் போட்டுக்கலாம். அப்புறம் அதில் கொஞ்சம் சோம்பு பொடி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் உப்பு நல்லா ஃபுல்லாக வதங்குற மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க, அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும். அதுக்கப்புறம் முட்டையில் மஞ்சத்தூளும் மிளகுத்தூளும் ஜீரகத்தூளும் சேர்த்து நல்லா அடித்து ஊற்றிக்கோங்க. ஒரு 5 செகண்ட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபோர்க் வச்சு நல்லா இந்த மாதிரி ஸ்க்ராம்பிள் பண்ணுங்கள். நீங்கள் நார்மல் கரண்டியில் ஸ்க்ராம்பிள் பண்ணிங்கன்னா அந்த ஸ்மாலாக வராது, ரொம்ப பெரிய பெரிய பீஸாக வரும். கொஞ்சம் ஸ்க்ராம்பிள் பண்ணும்போது அமுங்கிடும் முட்டை. ஸோ நீங்கள் ஃபோர்க் வச்சு ஸ்க்ராம்பிள் பண்ணும்போது இந்த மாதிரி சர்க்குலர் மோஷனில் ஸ்க்ராம்பிள் பண்ணும் போது உங்களுக்கு அது ரொம்ப தூளாகவும் ஆகாமல் ரொம்ப சப்பையும் ஆகாமல் கொஞ்சம் ஃப்ளஃபியான எக் வரும். நீங்கள் நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணி கொஞ்சம் குக் ஆன அப்புறம் பெரிய கரண்டியில் நீங்கள் எல்லாம் கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் ஒரு 1 மினிட் அப்படியே விட்டிங்கன்னா கொஞ்ச நேரம் அது நல்லா ட்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்க கொரியாண்டர் லீவ்ஸும் ஃபெனலும் கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள். ஏன்னா இதில் நம்ம எக் ஆட் பண்ணுறதுனால அந்த ஸ்மெல்லை இது ரொம்பவே வாசனையாக மாற்றிடும். நல்லா வதக்கிட்டு ரொம்ப வேண்டாம், ஒரு 10 செகண்ட்ஸ் வதக்கிட்ட அப்புறம் அவ்வளோதான், உங்களோட சுவையான முட்டையும் கேப்சிகமும் போட்ட ஸ்க்ராம்பிள் எக் ரெடி. இதை சமைச்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய ரெசிபீஸ் வேணும்னா ஹோம் மேக்கருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.